மாற்றம் கொண்டு வரணும். மாற்றம் கொண்டு வரதெல்லாம் கண் துடைப்பு. இப்போ இந்த போராட்டம் நடக்க ஆரம்பிச்சப்பறம் நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா அம்பானி அவர்களும் அதானி அவர்களும் 2019 இந்த காலகட்டத்திலேருந்தே கிட்டத்தட்ட 19 அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கம்பெனிஸ், அதாவது விவசாய பொருட்களை வாங்கி விற்கும் வணிக நிறுவனங்கள், விவசாய பொருட்களை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் கோடவுன்ஸ், இந்த மாதிரி வந்து அவங்க அப்பையிலேருந்தே 2019 கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சட்டம் வந்து 2020 தான். ஆனால் 2019 இது எல்லாத்தையும் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதானியோட கோடவுன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ், கிட்டத்தட்ட 5.25 லட்சம் மெட்ரிக் டன் உணவுகளை எடுத்து அவங்க வந்து பாதுகாத்து பதுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கோடவுன்ஸ். அந்த போட்டோஸ் நீங்க பாக்குறீங்க. இப்போ 2020 இந்த சட்டம் வரப்போகுது அப்படின்னு 2019 அதானிக்கு தெரிஞ்சது எப்படி, அம்பானிக்கு தெரிஞ்சது எப்படி? 19 கம்பெனி ஃப்ளோட் பண்ணிருக்காங்க, அது அத்தனையிலும் உங்க டைரக்டர்ஸ். அப்போ எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு சட்டம் வரப்போகுதுன்னு? அப்போ இந்த சட்டம் யாருக்காக இயற்றப்பட்டது அப்படிங்கிறத இந்த புகைப்படங்களை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இது அவுட் அண்ட் அவுட் வந்து அவர்கள் வந்து இவங்கள்டேருந்து விவசாயிகிட்டேருந்து அடிச்சு பிடுங்கி அந்த விவசாய பொருட்களை பதுக்கிறதுக்காகவும் பதுக்கி ஒரு செயற்கையான பஞ்சம், மேன்மேட் ஃபேமைன் ஒன்று கிரியேட் பண்ணி அதன் மூலம் பதுக்கப்பட்ட பொருட்களை வைத்து பெரும் லாபம் அடைய தான் இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கே தவிர இதுல ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கிற மாதிரி கூட தெரியல. ஏன்னா இந்த சட்டங்களை யார் கேட்டா? விவசாயி கேட்டாங்களா? பொதுமக்கள் கேட்டாங்களா? யாருமே கேட்கலையே. இருக்கிற விவசாய முறை நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்புறம் இதனால என்ன பயன்? இதுல அதிகமா பாத்தீங்கன்னா இதுல இந்த விவசாய சட்டத்தில் இன்னொரு குறிப்பாக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயிக்கும் அந்த ஒப்பந்தம் போடுற அந்த கார்பரேட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா மத்திய மாநில அரசுகள் பொறுப்பேற்காதான். நீங்க சட்டத்தை மட்டும் போட்டு ஓடி போயிடுவீங்க. நாளைக்கு பிரச்சனை வந்தா நீங்க வந்து நிற்க மாட்டீங்க. அப்ப என்ன ஆதரவு இருக்கு விவசாயிகளுக்கு? என்ன விதமான உத்தரவாதம் இருக்கு? ஆகையால் நாமும் விவசாயிகளோடு துணை நிற்க வேண்டும். இது வந்து வெறும் பஞ்சாப் விவசாயிகளோட போராட்டமா பார்க்காம இது மனித குலமும் மனிதர்கள் உண்ணும் உணவுக்கான போராட்டமும் பார்த்து நாமும் தோள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சரி, இப்போ